ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதில் தான் கொஞ்சம் ஸ்லைட்டாக ப்ரோக்ராமிங்கோட லாஜிக் ஆரம்பிக்குது. ஓகே, இதுக்கு முன்னாடி லாஜிக்கே இல்லாமல் பண்ணிட்டு இருந்தோம், விச் மீன்ஸ் தட் வந்ததெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து அது கொஞ்சம் அடிஷ்னலாக பண்ணுவோம். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ பேக் அண்ட் செக் இட். ஓகே, ஸோ கண்டிஷன் என்ன அப்படின்னு நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே கண்டிஷன் போடுவாங்க. எங்கள் அப்பாலாம் ரவுண்டு கட்டி போடுவார். ஓகே, நீ இதை படித்தா உனக்கு அது கிடைக்கும், பாஸ் பண்ணால் தான் உனக்கு இது வரும், எல்லாத்துக்குமே ஒரு கண்டிஷன் இருக்கும். ஏ ஈக்குவல் அதாவது இதுக்கு ஈக்குவலாக வந்தேன்னா நல்லது, வரலைன்னா ஒரு கண்டிஷன் இருக்கும். அதெல்லாம் ஸோ அது எல்லாத்தையும் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, மேக்ஸை பொறுத்தளவுக்கு அப்படி தான் அது போடுவோம். டபுள் ஈக்குவல்ட்டுனா ரெண்டு கம்பேர் பண்ணுறதுக்கு, நாட் ஈக்குவல்ட்டுனா ரெண்டுக்கும் அந்த எக்ஸ்க்ளமேஷன் இருக்குல்ல, அது பேர் நாட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, தட் இஸ் நாட் ஈக்குவல் டு. லெஸ் தேன் ஏ, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பி, கிரேட்டர் தேன் பி. ஓகே, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு பி, இதெல்லாம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு ஸ்கூல் மேத் தான் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தீஸ் ஆர் டிஃப்ரெண்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் விச் இஸ் அவைலபிள் இன் ஆல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். பைத்தான்னு கிடையாது, எல்லா லாங்குவேஜ்லையுமே இருக்குது. இதோட ரிசல்ட் வந்து ஆஸ் யூ நோ எவ்ரி திங் வுட் பி ட்ரூ ஆர் ஃபால்ஸ். கரெக்டாக ஒன்று இப்படி இருக்கும், இல்லை அப்படி இருக்கும், அந்த மாதிரி தான். ஓகே, ஸோ அதான் இது பண்ணுவோம். இதுதான் வந்து நம்மளோட கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே போகும். லெட்ஸே இப்போ என்னோட மார்க் 33 வச்சுங்களேன், என் ஃப்ரெண்டோட மார்க் 200ன்னு வச்சுங்களேன். அப்பா என்ன சொல்லுவார், கழுவி ஊற்றுவார். ஓகே, அவன் உன்னோட கிரேட்டராக இருந்தா, ஓகே, நீ அவனோட கிரேட்டராக இருக்கணும், விச் இஸ் நாட் பாசிபிள். இருந்துச்சுன்னா பிரிண்ட் பண்ணு அவன் மார்க்கை அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்லை நாம அவன் தான் கிரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதே தான் இங்கே நம்ம கோடில் எழுத போகிறோம். இஃப் ஏ இஸ் கிரேட்டர் than பி, விச் இஸ் மீ இஸ் கிரேட்டர் than எம், பிரிண்ட் ஏ இஸ் கிரேட்டர். ஓகேவா, இது வந்து நார்மல் கண்டிஷன். பட் வாழ்க்கையில் இப்படி நடக்காது. என்ன பண்ணுவோம், ஆல்டர்னேட் தான் போவோம். ஓகே, ஏன்னா படிப்பில் கொஞ்சம் அவ்வளோ புலியெலாம் கிடையாது. ஓகே, லெஸ் தேன் போட்டுடலாம் அதுக்கு பதில். அப்போ என்ன பண்ணிடலாம், லெஸ் தேன் போட்டு நம்மளே இது பண்ணிக்கலாம். உண்மையிலே இது கிரேட்டர் கிடையாது, பட் நம்ம கண்டிஷனை மாற்றி போட்டோம். ஓகே, மாற்றி போட்டோன்னா அது ரிசல்ட் ட்ரூன்னு வந்துச்சு. ட்ரூவை பொறுத்தளவுக்கு அது பிரிண்ட் பண்ணிச்சு. ஓகே, இதுதான் ப்ரோக்ராமோட இன்டெலிஜென்ஸ். அதுக்குன்னு புட்சால்தனம் எதுவுமே கிடையாது. நம்ம என்ன போடுறோமோ அது வந்து வந்துடும். ஓகே, நமக்கு தெரியும் இந்த லாஜிக் தப்புன்னு. ஓகே, இது பேர் தான் லாஜிக்கல் எரர்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ லெட்ஸே லாஜிக்கல் எரர்னா கண்டிஷன் தப்புன்னு தெரிஞ்சுமே நீங்களா போட்டீங்கன்னு வச்சுக்கலாம், அது பேர் லாஜிக்கல் எரர், சின்டாக்ஸ் எரர் இந்த மாதிரி. ஓகே, இப்போ நம்ம கேஸ்க்கு என்ன வரும், நியாயமாக பார்த்தா எல்ஸ் கேஸ் தான் வரணும். ஓகே, ஸோ எல்ஸ் போட்டு இதில் வந்து கோலன் வைக்கணும், ஞாபகம் வச்சுங்க. இப்போ இஃபு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கோலன் வச்சுருப்பேன், செமிகோலன் இல்லை கோலன். அப்புறம் அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் லைன் போயிடும், பிரிண்ட் பி இஸ் கிரேட்டர் தேன். ஓகே, ஸோ இதுதான் ஐடியோட முக்கியமான விஷயம். இதே வந்து நோட் பேட் போனீங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஆட்டோமேட்டிக்காக டேப் போகிறதுலாம் அது போகாது, நீங்கள் தான் கொடுக்கணும். ஓகே, இதில் வந்து அப்படி கிடையாது. இதுவே அழகாக டேப், அதாவது ஸ்பேஸ் விட்டு இன்டென்டேஷன் எரர் இல்லாமல் கொடுத்துரும். ஓகேங்களா, பாருங்க கரெக்டாக பதில் சொல்லிச்சு, பி இஸ் கிரேட்டர் தேன் ஏ, விச் இஸ் ரைட். ஓகே, இதுதான் கரெக்டான அவுட்புட். அந்த லாஜிக்கல் எரரையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணதுனால இது வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா, திஸ் இஸ் என்ன சொல்ல கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ இதில் வந்து சம்டைம்ஸ் நம்மள மாதிரியே ஊருக்குள்ளே ஒரு 2 பேர் சுற்றுவாங்கல்ல, அவங்க இருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து எல்இஃப் அப்படின்னு ஒரு ஐட்டம் இருக்குது. ஓகேங்களா, அதை யூஸ் பண்ணலாம். அதாவது எல்ஸ் இஃப், அதான் ஷார்ட் ஃபார்மாக என்ன மாதிரி ஆளுகளுக்காக எல்இஃப்னு போட்டாங்க. ஸோ இஃப் போத் ஃபெலோஸ் ஆர் சேம், ஓகே, டூ சம்திங், அந்த மாதிரி பண்ணலாம். ஓகேவா, ஸோ இதுலேயே ஒரு எல்ஸ் பார்ட் வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஐம் ஜஸ்ட் ஷோயிங் இட். ஸோ இஃப், எல்இஃப், எல்ஸ் மூணுமே வச்சுக்கலாம் ஒரே கோடில். நீங்கள் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ திஸ் ஒன் ஆஃப் த டாஸ்க் விச் ஐ கிவ் இட். சி, ஏ அண்ட் பி ஆர் ஈக்குவல், மாமச்சான் நீ நானும் சேம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். ஓகே, ஸோ முடிஞ்சா. ஸோ இதே வந்து இன்னும் கொஞ்சம் பைத்தன் சொன்னால, பைத்தன் படிக்கிறதுக்கு இங்கிலீஷ் மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொன்னால, அந்த ஃபார்மெட்டில் அடுத்து கொஞ்சம் ரீட் பண்ணி பார்ப்போம். ஓகே, சேம் கோட் தான், பட் கொஞ்சம் ரீரைட் பண்ணி பார்ப்போம். ஸோ லெட்ஸ் கோ அண்ட் ரிமூவ் தி ஸ்டஃப். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, ஷார்ட்கட் இது. இஃப் ஏ ஈக்குவல் டு பி, பிரிண்ட் அதே லைன்ல எழுதிடலாம், நெக்ஸ்ட் லைன் கூட போகணும் அவசியம் இல்லை. ஏ இஸ் கிரேட்டர் தேன், ஓகே, பி அப்படின்னு போட்டுடலாம். ஓகே, கண்ட்ரோல் ஷிஃப்ட் F10, எதுவுமே அவுட்புட் வரல. ஏன் அவுட்புட் வரல, ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல். அந்த கண்டிஷன் நம்ம ஹேண்டிலே பண்ணல. ஓகே, அதை ஹேண்டில் பண்ணிங்கன்னா அவுட்புட் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணோம், அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம். ஸோ ஒன்று என்ன பண்ணுவோம்னா, லெஸ் தேன் போடுவோம், அதுவும் இந்த அதை ஹேண்டில் ஆகாது. ஸோ என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக போய் வேல்யூ சேஞ்ச் பண்ணி வச்சுருவோம். ஓகே, ஸோ இதெல்லாம் கோல்மால் வேலை. ஓகே,
ஸோ நியாயமாக நீங்கள் கோடு எழுதணும். ஓகே, கோடு எழுதாமல் நம்ம இதை ரன் பண்ணிடுறோம். ரன் பண்ணால் BA இஸ் கிரேட்டர் பாருங்க. இப்போ லாஜிக்கல் எரர் போட்டு வச்சுருக்கோம். ஓகே, ஏன்னா A கிரேட்டர் கிடையாது, அது நம்ம பிரிண்ட்டில் கொடுத்த நம்ம மிஸ்டேக். ஓகே, ஸோ லெட்ஸ் ரீடூ த பிரிண்ட் அகைன். ஓகே, ஸோ என்ன பண்ணலாம்னா பிரிண்ட் இஃப் A இஸ் லெஸ் தேன் B அப்படின்னு கொடுக்கலாம். அதாவது வந்து எல்ஸ் பிரிண்ட் ஓகே B இஸ் கிரேட்டர் தேன் A இந்த மாதிரி கொடுத்துடலாம். இப்போ கரெக்டான அவுட்புட் வந்துடுச்சு. இது பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இது எஸ்ஏ படிக்கிற மாதிரியே இருக்கும். ஃபர்ஸ்ட் லைன் வந்து 2 வேரியபிள் வச்சுருக்கோம். ஓகே, அதோட அவுட்புட் இங்கே வந்துடுச்சு. அதோட கண்டிஷனல் அவுட்புட். இப்போ அந்த கண்டிஷனை பார்த்தீங்கன்னா பிரிண்ட் A இஸ் B இஃப் A இஸ் கிரேட்டர் தேன் B எல்ஸ் அழகாக போட்டுரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தாங்க இஃப் எல்ஸ், வேறு ஒன்றும் பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து சிங்கிள் கண்டிஷன் பதில் மல்டிபிள் கண்டிஷனும் கொடுக்கலாம். அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்றியாவது பாஸ் ஆகுதா தம்பி அப்படின்வாங்களா, அந்த கேட்டகரி. இஃப் A இஸ் கிரேட்டர் தேன் B ஓகே அண்ட் A இஸ் லெஸ் தேன் C ஆர் கிரேட்டர் தேன் C என்ன வேணால் வச்சுக்கலாம். அண்டுன்ற ஒரே ஒரு தான் அதில் முக்கியமான விஷயம். அது போட்டிங்கன்னா பிரிண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, இட்ஸ் மோர் ஆஃப் இங்கிலீஷ் ரீடிங். இங்கிலீஷை வச்சு நம்ம ரீட் பண்ண தெரிஞ்சால் போதும். பிரிண்ட் A இஸ் கிரேட்டர் எல்ஸ் பிரிண்ட் B. ஸோ ரன் பண்ணோன்னா வி கெட் B. ஓகே, B தான் வரணுமா அப்படின்னு கிடையாது, என்ன வேணால் வரலாம். சும்மா ஒரு சாம்பிளுக்கு இதை காட்டுறேன் நான். ஓகே, இந்த அண்டு மாதிரி இன்னொன்று ஆர்னு ஒன்று இருக்குது, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸில் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் இது. ஸோ இது ரெண்டும் ஒன்றா இருந்துச்சுன்னா வர்றது. இதில் எல்ஃபும் போடலாம், எல்ஸ் போடலாம், எல்லாமே போட்டுக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஆர் போட்டோன்னு வச்சுன்னா ஸோ ரெண்டில் ஏதாவது ஒன்று கிரேட்டராக இருந்தாலே ஏ பிரிண்ட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி. ஓகே, இந்த கேஸில் வந்து ஏக்கு பதில் பிக்கு பதில் ஏ பிரிண்ட் ஆகும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் F10 we got it. ஓகேங்களா? ஸோ திஸ் ஹவ் யூ டூ இட். ட்ரை அவுட் ஆல் த டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ். அதாவது வந்து ஓட்டிங் சிஸ்டத்துக்கு வந்து 18 மேலே இருந்தால் எலிஜிபிள் இல்லையான்னு சொல்லுங்கள். இல்லாட்டினா வந்து பாக்கெட் மணி காசு இருந்தால் சினிமா டிக்கெட் புக் பண்ணலாமா இல்லையான்னு சொல்லுங்கள். ஓகே, கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி எனி கண்டிஷன் யூ கேன் புட் இட். ஓகே, நெக்ஸ்ட்டில் வந்து ஃபங்க்ஷன்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பபாய்.